அதே மாதிரி பிசினஸ்ல நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறீங்க, அது வந்து பேசிட்டே இருக்கும், நல்ல பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும்போது காரணமே இல்லாம நடுவில் ஒரு தடை ஏற்பட்டு அதுக்கப்புறம் அது சக்சஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு தடை ஏற்பட்டு உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமா அந்த வருஷம் இருக்கு. முதல் 4 மாசத்துல இந்த தடைகள் இருக்கலாம். இதுல இன்னும் அடுத்த 4 மாசம் உங்களுக்கு வந்து இப்ப நான் சொன்ன மாதிரி படிப்பு, அதுலயும் தடைகள் இருக்கும். அடுத்து கோர்ஸ் கிடைக்கணும், கிடைச்சுதா இல்லையா, அதுக்கு ஃபெயிலியர் ஆகாது, கிடைச்சுதா இல்லையா, அது குழப்பமாவே இருந்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த தடை ஏற்பட்டு தான் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம தொழில் ரீதியா சனி பகவான் வேற இருக்கிறதுனால அவர் வந்து மந்தன்னு பேரு, அவர் எல்லாத்தையும் டிலே பண்ணுவார், ஸ்லோ பண்ணுவார், உங்களையே ஸ்லோ பண்ணுவார். அதனால வந்து உடல்நிலை ரீதியாவே நம்ம வந்து நிறைய பேர் வந்து விஆர்எஸ் எடுத்துடலாமா, இல்ல நம்ம பிசினஸ் நம்ம ஒதுங்கிக்கலாமா, இந்த மாதிரியான திங்கிங்ல வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு ஜென்மகுரு நடக்கிறதுனால. நீங்க ஏதானும் ஒண்ணுல வந்து எல்லாத்துலயும் படிச்சு பார்த்து கையெழுத்து போறது நல்லது. பொதுவாவே வந்து ஜோதிட விதிகள் படியே ஜென்மத்துல குரு இருந்தாருன்னா படிச்சு பார்க்காம எதுலயும் கையெழுத்து போடக்கூடாது, வாக்கு கொடுக்க கூடாது, வாக்கு கொடுத்தா நிறைவேற்ற முடியாது.